இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 12th படித்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். இது வருஷம் வருஷம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜாப். இந்த ஜாப்பில் உங்களுக்கு பல்வேறு விதமான காலி பணிகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு கிளர்க்லேருந்து ஒரு உதவியாளர்லேருந்து ஒரு எம்டிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே தனியாக கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது பேஸ் 12 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேஸ் 12 நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை 2049 வேக்கன்சி இந்த இடம் வந்திருக்கு. இந்த 2024 இந்த 2049 வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதற்கான லாஸ்ட் டேட்டும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா முடிய போகுது. இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் 2ஆம் மாதமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதம் 26ஆம் தேதி உங்களுக்கு கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை பிடிஎஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சியில் பார்த்திங்கன்னா லிங்க்கும் அனுப்ப பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்லாம் வேக்கன்சி இருக்குது. இது டெம்பரரிலாம் கிடையாது. முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். எங்கே வேணால் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லொக்கேஷனை பொறுத்து எல்லாமே வேரி ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஸ் 12 பொறுத்தவரைய உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. என்னென்ன வேக்கன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்குது அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஆஃபீஸ் சூப்பர்டென்ட், ஸ்டெனோகிராஃபர், ஸ்டோர் கிளர்க், லைப்ரரி அட்டெண்டன்ட். இந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இந்த போஸ்ட் நிறைய இடங்கள் இருக்கும். இதே மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸில் உங்களுக்கு ஃபயர்மேனுக்கும் வேக்கன்சி இருக்குது. சினார்ஜி ஆஃப் லாஸ்கிராப்னு சொல்லக்கூடிய இதுலேயும் வேக்கன்சி இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை ஸ்டாக்மேன் மற்றும் ஃபார்ம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கன்சி இருக்குது. இதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிசைன், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் அண்டு கிராஃப்டில் உங்களுக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய வேக்கன்சிஸ். இன்ஜினியருக்கு ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சி இருக்குது. இதே மாதிரி ஃபினான்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நிறைய வேக்கன்சி இருக்குது. நர்ஸுக்கெலாம் வேக்கன்சி இருக்குது. இசிஜி டெக்னீஷியன், மெடிக்கல் அட்டெண்டன்ட். இதெல்லாம் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஒரு நாள் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நர்ஸ் இந்த மாதிரிலாம் ஜாப்புக்கு நீங்கள் போய்கிட்ருக்கீங்க, டெம்பரவரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் பெர்மனன்ட் ஜாப்புக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பாங்க. அதுவும் ஆடட் அட்வான்டேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும். இதில் கேண்டீன் அட்டெண்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ஒர்க்கும் இருக்குது. சமையல்காரருக்கும் வேக்கன்சி இருக்குது. மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், லைப்ரரி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியும் வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது சூஸ் பண்ணலாம், உங்களை அப்ளை பண்ண முடியாது. சப்போர்ட் ஸ்டாஃப் பொறுத்தவரை ஸ்டோர் அட்டெண்டன்ட், எம்டிஎஸ் உதவியாளருக்கான வேக்கன்சி. அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லேப் அட்டெண்டன்ட், ஜூனியர் கெமிஸ்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கன்சி. சூப்பர்வைசரில் மாஸ்டர் கிரேடில் ஸ்டேஜ் 2 இருக்கக்கூடிய வேக்கன்சி. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் நிறைய வேக்கன்சி இருக்குது. எல்லாமே இதில் கொடுத்துருந்த ஃபுல் வேக்கன்சிஸ். இதில் 18/3/2024 நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல் பண்ணியிருக்கணும். இந்த வேக்கன்சிலாம் பார்க்குறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயில் ஐடி தேவைப்படுது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. மினிஸ்டர் லெவல்லையும் இருக்கும், நான் மினிஸ்டர் லெவல்லையும் இருக்கும். எஸ்எஸ்சி பேஸ் 12 பொறுத்தவரைய வேக்கன்சி பார்த்தாச்சு. மினிமம் 18 வயசு பூர்த்தி அப்ளை பண்ணிக்கலாம். அது தவிர்த்தும் நிறைய வேக்கன்சி இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிஃபிகேஷனை பொறுத்து 35-45 வயசு வரை இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு மினிமம் 18,000 சேலரி ஸ்டார்ட் ஆகும். அதிகமான சம்பளம் பார்த்திங்கன்னா 80,000, 1 லட்சம், 2 லட்சம் வரை கூட வாங்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் டைப்பிங், டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, அல்லது அவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஐடிஆர் இருக்கோ அல்லது ஜூனியர் இன்ஜினியரோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம் சென்டர் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து நிறைய இடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் மற்ற எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. யார் பாஸு, யார் அதிகமாக மார்க்கு, யாரை செலக்ட் பண்ணிப்போம், ப்ரொவிஷனல் லிஸ்ட் யாருக்கு விட்டுருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் தெரியப்படுது.
சொல்லியிருக்காங்க. பெண்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் வீடியோவில் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேண்டிடேட் எல்லாருமே வந்து 100 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி பேஸ் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை வந்து 26/3/2024 கூட வந்து முடியுது. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கும் இருக்குது. இவ்வளோ தான். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.